ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம வயலுக்கு போயிட்டுருக்கோங்க. வயலுக்கு போயிட்டுருக்கப்ப நம்ம காலையில் எப்போதுமே பல் விளக்கிட்டு வயலுக்கு போனதுமே ஒரு அருமையான மூலிகை செடி தான் சாப்பிடுமா. இது வந்து சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது. பாருங்கள், இது பேர் வந்து வேப்பங்கொழுந்து. இது வந்து சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. காலையில் எழுந்திரிச்சோமே ஒரு 2 அல்லது 3 கொழுந்து இப்படி மெல்லி சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லதுங்க. ஏன் அப்படி நல்லதுன்னா, குடல் சம்பந்தமான எந்த நோயாக இருந்தாலுங்க இது வந்து அவ்வளோ நோய் எதிர்ப்பு சக்திங்க. குடலில் உள்ள குடல் புழுக்கள், குடல் வீக்கம், குடலில் விட்டுருக்க புழுக்கள், இதெல்லாம் சம்மந்தமான எல்லா நோயையும் இந்த வேப்பங்கொழுந்து வந்து சரி பண்ணிடுங்க. காலையில் எழுந்திரிச்சோமே ஒரு 2 கொழுந்து 3 கொழுந்து சாப்பிட்டு தண்ணி குடித்தோம்னா அவ்வளோ நல்லதுங்க. அது இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து வேப்பங்கொழுந்து வந்து அதிகமாக இருக்குது. தோல் சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த வேப்பங்கொழுந்தை அரைச்சி போட்டோம்னா அவ்வளோ நல்லதுங்க. இந்த அம்மை நோயெலாம் உள்ளே இருக்கவங்களுக்குலாம் இந்த வேப்பங்கொழுந்தை தான் அரைச்சி போடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வேப்பந்தலையை காஞ்சிருக்கு பாரு அந்த இலை, அதை வந்து இந்த கொசு மழை காலத்துலலாம் கொசு அதிகமாக கடிக்கும் ஒவ்வொரு இடத்துல. அதெல்லாம் போட்டு இந்த வேப்பந்தலையை ஒரு பானையில் போட்டு கொளுத்தி விட்டு அந்த புகையை வந்து இது பண்ணோம்னா கொசு வந்து கடிக்காதுங்க காய்ஸ்.